ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் மார்க்கெட்டு போகிற ஏரியா. இப்போ நம்ம வந்துட்டு வேளாங்கண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே போயின்னுக்கிறோம். ஹலோ ஜலி, நான் தான் உங்கள் ஜலிகோர். எல்லாம் ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வாங்க இப்போ வந்துட்டு மார்க்கெட்டை சுற்றி பார்க்கலாம். ஐஆண்டி ஐஆண்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கூழ் எல்லாம் விற்கிறாங்க. நாம் வாங்க வந்தது வந்துட்டு மீன் எல்லாம் பாருங்கள், எல்லாம் மஸ்தாக கலர் மீன்கள்லாம் விற்றுங்கிறாங்க. ஸோ நம்ம ஆளுங்கெல்லாம் அப்படிக்கா போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், ப்ராவிஷன்ஸு வெஜிடபிள்ஸு எல்லாமே ஒரே கடையில் தான் விற்கிறாங்க. இங்கே ஆயா மீன் எல்லாம் விற்றுனுக்குறாங்க. ஆயா வணக்கம்யா. இது வந்துட்டு சிக்கன் ஷாப். ஆமாம் ப்ரோ. எல்லாமே ஜாலிகோர் வரட்டா. கறி பாருங்க, கறி வெட்டுறாங்க, சிக்கன். நம்ம வந்துட்டு வெல்கமாக ஒரு இடத்துக்கு போய் ரேஷன் எல்லாம் வாங்குவோம். அந்த இடத்துல இங்கே பாருங்க, உங்களுக்கு வேணும்னா இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு க்ளீன் எல்லாம் பண்ணி தருவாங்க. மீன் இங்கே தான் நாங்கள் சிக்கன் வாங்குவோம் மார்க்கெட்டுக்குள்ளே. ஸோ இங்கே தான் வெஜிடபிள்ஸு ரேஷன் ஐட்டம் எல்லாம் இந்த ஆண்டிக்கிட்ட தான் நம்ம வாங்கிக்குவோம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மீன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டேன். இதுதான் மீன் மார்க்கெட். அவங்க மீன் லைனாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன மீனுன்னே தெரில. குமார் ப்ரோ இதெல்லாம் என்ன மீன் ப்ரோ? இது வந்துட்டு கடல் ஒரு மீன். கடல் மீனா? என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது கௌஷிக், இது வந்துட்டு பெரிய மீன், அது சின்ன மீன். பெரிய மீன் சின்ன மீன் நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ப்ரோ இங்கே பார்த்தீங்களா, எல்லா மீன் இருக்கு. எல்லாம் இது ரெட் கலர்ல இருக்குது. என்ன மீன் ஆண்டி அது? அலா மீன். பாருங்க, இந்த ஆயா வந்துட்டு மீன் பிடிக்கிறாங்க. ஆயா ஆயிடுச்சுங்க, ஆயா எல்லாம் பெரிய பெரிய மீன் எல்லாம் விற்கிறாங்க. இது பாருங்க எவ்வளோ பெருசாகுது இந்த மீன். இது பார்த்தீங்கன்னா மீன் வந்துட்டு ட்ரை பண்ணிடுவாங்க. ட்ரை பண்ணிட்டுனா அது கருவாடு ஆகிடும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாகுது கருவாடு எல்லாமே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப காலியாகுது. ஸோ என்னன்னா வந்துட்டு எல்லா ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் வாரம் வந்துட்டு ஹாலிடேஸ் வரும், தீபாவளி வந்துட்டு. அப்போ பயங்கரமாக வந்துட்டு கூட்டம் ரொம்ப போகுது. நான் வந்த டைம் கூட வந்துட்டு என்னன்னா 10 o'clock தான் இருக்கும். அதுக்கு தான் ரஷ் கம்மியாகுது. நம்ம காத்தில் 7 o'clockலாம் வந்தாலும் நீ பெரிய கட்சி இருக்கும். மார்க்கெட் வந்து சின்னது நினைச்சு பார்த்தா அது போயினே இருக்குது. இங்க பாருங்க, இங்க மீன் எவ்வளவு பெருசாகுது. ஆண்டி இது என்ன மீன் ஆண்டி? வஞ்சிரம் மீனா? ஓ, ஒண்ணுக்கு 500 ரூபாய். ஓகே, இல்ல யூடியூப்ல போறோம். ஆண்டி அப்படியே என்ன மீன் சொல்றீங்களா ஆண்டி? இது நண்டு, இது காணாங்கல்தி, இது வஞ்சிரம்லாம் இங்க வேளாங்கண்ணி மார்க்கெட்ல வாங்கினா ஃப்ரெஷ்ஷா வாங்கலாம். நீங்க அந்தாண்டா ஊர் இந்தாண்டா ஊர் போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வாங்க முடியாது. எங்க வேளாங்கண்ணி மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா 500 மீன் 300 ரூபா தான் கிலோ. சூப்பரா வாங்கலாம், சூப்பரா சாப்பிடலாம். இது தேங்காய் பாறை, இது வஞ்சிரம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது வேளாங்கண்ணி மார்க்கெட்ல தான் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். வாங்கலாம் 1 கிலோ வாங்கினா 1 கிலோ ஃப்ரீயா வாங்கலாம். 1 கிலோ வாங்கினா 1/2 கிலோ ஃப்ரீயா கொடுப்போம். வஞ்சிரம் மீன் சூப்பராவும் சாப்பிடலாம், சூப்பரா டேஸ்டா சாப்பிடலாம். வஞ்சிரம் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா பழைய மீன் சொல்லுவாங்க, அதை நம்பாதீங்க. இங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கலாம். உங்க கையில தான் இருக்கு, நம்பிக்கையா சாப்பிடலாம். 2 கிலோ மீன் வந்து 1000 ரூபாய் தான் வரும். 800 ரூபாய்க்கு கொடுப்போம். பக்கத்தூர் போனீங்கன்னா 2 கிலோ மீன் 2000 கொடுப்பாங்க. இங்க கரெக்டா வெயிட் போட்டு கரெக்டா கொடுப்போம். ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். மீன் எல்லா பொருளுமே இங்க வாங்கலாம். பீச்ல வாங்குறதை விட எறா, நண்டு, அனைத்து வகையான மீனுமா சொல்ல எறா, நண்டு, இறாலு, கடம்பம் அனைத்தும் கிடைக்கும் இங்க. சிக்கன்ல இருந்து மட்டன்ல இருந்து
பீஃப்ல இருந்து எல்லாமே கிடைக்கும். வேளாங்கண்ணி மார்க்கெட்டுக்கு வந்தனாக்கா இல்லாத பொருளே கிடையாது. காலையில 6 மணிக்கெல்லாம் ஓபன் ஆயிடும். நைட்டு 10 மணி வரைக்கும் மார்க்கெட் இருக்கும். ஆமா, நாங்க வந்து காலையில 7 மணிக்கு வருவோம், 2 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம். நாங்கெல்லாம் ஒரு சில கடைகள் இருக்கும், எப்ப வந்தாலும் ஃப்ரெஷ்ஷா வாங்கலாம். காலையில நிறைய இருக்கும், பேக்கிங் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். ஊருக்கு எடுத்துட்டு போனா கூட ஃப்ரெஷ்ஷா வாங்கி எடுத்துட்டு போகலாம். நாங்க வந்து நாகப்பட்டினம், காரைக்கால் அங்க இருந்து வாங்கிட்டு வருவோம். நாங்க 1 மணிக்கு முடிச்சு போய் வாங்கிட்டு வருவோம். ஆண்டி எல்லாம் வந்து எங்களுக்கு பயங்கரமா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. வேளாங்கண்ணி மார்க்கெட்டுக்கு வாங்க, நல்லா சாப்பிடலாம், சூப்பரா சாப்பிடலாம். உங்க பேர் பிரேமா, திருமேனி ஆண்டி, பிரேமா ஆண்டி ரொம்ப நன்றி. அவங்க வந்துட்டு மீன் பற்றிலாம் சொன்னாங்க. ப்ளஸ் அவங்க மீன் மார்க்கெட்ல வந்துட்டு தப்பான செய்தி பரவிட்டு அதையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு தப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதை பாருங்க, இதை பார்த்துட்டு வந்து மார்க்கெட்டுக்கு வரணும், நாங்களே குறைச்சி கொடுப்போம் மீன் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம். ஓகேவா ஜல்லி? ஓகே, பை. நம்ம என்ன மீன் வாங்கினோம்னா முள்ளு வாழை மீன். பாருங்க, இது எந்த மீன்னா கடல் மீனா? இதோ யூர்த்தா சொல்லிந்து, யூர்த்தா குமார் ப்ரோதா சொல்லிது கடல் மீன். ஓகேவா? இது வந்துட்டு வித்தவுட் பாடி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கொடுத்துட்டுருக்காங்க ஆயா, கஷ்டப்பட்டு. கடல் எறா, இது கடல்ல தான் இருக்கும் எறா. இது பார்த்தீங்கன்னா வஞ்சிரம் மீன். பாருங்க எப்படி இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் என்னன்னா வஞ்சிரம் மீன், அப்புறமா என்ன ப்ரோ முள்ளு மீனா, வாழை மீன், வஞ்சிரம் மீன், அப்புறமா எறா ஸ்பெஷல் வந்துருங்க. எவ்வளவு வருஷமா பண்ணிருக்கீங்க இந்த வேலையை? இந்த வேலை 30 வருஷமா செய்யறேங்க. இதே வேலை தான் எனக்கு. பொண்ணுங்களைங்கயா? பொண்ணெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு. 2 பொண்ணு 2 புள்ள. ஒண்ணு சீக்கா கணக்கு ஒரு பையன் செத்துட்டான், சின்ன பையன். பெரிய பையன் இருக்கிற பொண்ணு 2 பொண்ணு இருக்கு, பேர மக்கள்லாம் இருக்கு. நீங்க இதே ஊர் தாவா? இப்போ இதே ஊரு? இதே ஊர் இல்ல, இப்போ இல்ல. ஓ, வேலை பண்றதுக்கோஸ்கரம் நீங்க வேளாங்கண்ணி தான் வேலை செய்யறது, வேளாங்கண்ணி தான். ஆனா இப்போ வேலை பண்றதுக்கோசம் ஊருக்கு ஊர் வரீங்க? ஊருக்கு போவோம். இப்ப சாயங்காலம் ஊருக்கு போயிடுவீங்களா? சாயங்காலம் போவேன். ஓ, ஆயா பாத்தீங்கன்னா 30 வருஷமா வந்துட்டு மீன் கிளீன் பண்ணி தர வேலை பண்ணிருக்கிறாங்க. எவ்வளோ ஆயா வாங்குவீங்க கிளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா? மஞ்சரை பொறுத்து இருக்கு. ஒரு அந்தாஜா எவ்வளவு கேப்பீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்குங்க? ஒரு கவர் இப்ப நான் மீன் வாங்கிட்டு வந்து தரேன்னா அதுக்கு இந்த பைக்கு, ஒரு பைக்கு 50 ரூபா, 2 பை 100 ரூபாய். அந்த மீன் பாருங்க, இதுக்கு வந்து 100 ரூபா, 200 ரூபா கரெக்டா. அந்த அம்மா 100 ரூபா சொல்லி விட்டுருக்கு. அந்த மாதிரி. ஓகே ஓகே, அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும்? ஒரு நாளைக்கு 500 ரூபா, 600 ரூபா, 1000. ஜனங்க இப்போ இதெல்லாம் 1000 முழுசா கிடைக்காது. அப்போ இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஐயா? பண்டிகை எல்லாம் வந்துச்சுன்னா, இப்போ பண்டிகை வரல, வரும். இப்போ மேரி ஃபீஸ்ட் வரும், தீபாவளி வரும், ஸ்கூல் ஆடியில எல்லாம் வரும்ல. வரும். அவங்களுக்கு குடுக்கறதுக்கு தானே இருக்கு. அவங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், 2000 சம்பாதிக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு உங்க கையில எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. எதக்கப்பட்டு குடுக்குறவங்க தான் எனக்கு மீன் காசு. உங்க பேர் என்ன? யாரும் மனுஷன் கிடையாது எனக்கு. என் பேரு மணிமேகலாங்க. மணிமேகலா. ஓகே, பாருங்க, மணிமேகலாயா வந்துட்டு ஊர் விட்டு ஊர் வந்து வேளாங்கண்ணியில வேலை பண்ணிட்டு மறுபடியும் சாயங்காலம் ஊருக்கு கிளம்பி போய் அவங்க பேர பசங்களை பாக்குறாங்க. பாருங்க, அவங்க பேரனும் வந்துட்டு யூடியூப் வீடியோ எல்லாம் பண்றாங்க. சின்னவா? ஓகே, அவங்க சின்ன பையன் வந்துட்டு ஷூட்டிங்கு வீடியோலாம் எடுத்துருந்தா அந்த பையன் செத்துட்டானா. ஸோ ஓகே, அந்த பையனோட ஆத்மா சாந்தி ஆகட்டும். அந்த ஆயாவுக்கும் நம்ம வந்துட்டு நல்லா பண்ணலாம். ஓகேவா? அந்த ஆயாவும் நல்லா இருக்கணும். பாத்தீங்களா, ஆயா வந்து ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்து வேலை செஞ்சு மீன் கிளீன் எல்லாம் பண்ணி ஒரு மீன் ஒரு பைக்கு வந்துட்டு 50 ரூபாய்னா ஒரு கவருக்கு 50 ரூபாய். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்துட்டு எவ்வளோ ஜனங்க வராங்க அது மேலே தான். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்துட்டு இவங்கள்ட்ட இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட வந்து கொடுங்க. அட்லீஸ்ட் அவங்க வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுவாங்க. நீங்கள் போய் கல்வி சம்பாதிச்சிக்கலாம். அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் வந்துட்டு பார்த்தோம். அவங்க பேர பசங்க கூட அவங்க நல்லா இருப்பாங்க. ஓகேவா ஜல்லி? ஓகே, சந்தோஷமாயா? ஓகே.
ஜாலிகோ சேனல். சாலி சாலி KOR. எஸ். லைக் பண்றோம், ஃபாலோ பண்றோம், சப்ஸ்கிரைப் பண்றோம். ஆண்டி சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, பண்ணுங்க ஆண்டி.